வணக்கம். 8ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸு அழகு 6, அதாவது இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சிக்கான ஒரு மதிப்பெண் பயிற்சியை பார்க்கலாம். சரியான விடையில பாருங்க. பின் வருவனவற்றில் மக்களின் எந்த செயல்பாடுகள் கைவினைகளில் சாராதவை அப்படிங்கிறது இரும்பை உருக்குதல். 2. டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். எது? நெசவு. கம்பளி மற்றும் தோல் தொழிற்சாலைகள் காணப்படும் முக்கிய இடம் கான்பூர். இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது என்ன? வலுவான தொழில்துறை தளத்தை உருவாக்குதல். 5. இந்தியாவில் தொழில்மயம் அழிதலுக்கு காரணம் அல்லாதது எது? இந்தியாவின் தொழில்துறை கொள்கை. அதற்கடுத்து கோடிட்ட இடங்கள். டேஸ் இந்திய மக்களின் வாழ்க்கையில் ஓர் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்தது. எது? கைவினை பொருட்கள். 2. தொழிற்புரட்சி நடைபெற்ற இடம் டேஸ். இங்கிலாந்து. அசாம் தேயிலை நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1839. கொல்கத்தா அருகிலுள்ள ஹூக்ளி பள்ளத்தாக்கில் டேஸ் இடத்தில் சணல் தொழிலகம் ஆரம்பிக்கப்பட்டது. எது? ரிஷ்ரா. டேஸ் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே தூரத்தை குறைத்தது. எது? சூயஸ் கால்வாய் திறப்பு. அதற்கடுத்து பொறுத்துக. தவர்னியர் அப்படிங்கிறது பிரெஞ்சு பயணி. டாக்கா என்பது மஸ்லின் துணி. தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறது செல்வச் சுரண்டல் கோட்பாடு. பாலிகன்ஜ் அப்படிங்கிறது காகித ஆலை. ஸ்மித் அப்படின்பது கைவினைஞர். அதற்கடுத்து சரியா தவறாவில் 1. இந்தியா பருத்தி மற்றும் பட்டு துணிகளுக்கு புகழ் வாய்ந்தது. சரி. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் ரயில்வே அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. நவீன முறையில் முதலாக இரும்பு ஜாம்ஷெட்பூரில் உற்பத்தி செய்யப்பட்டது. தவறு. 1948ஆம் ஆண்டு தொழிலக கொள்கையானது கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது. சரி. 10வது மற்றும் 11வது ஐந்தாண்டு திட்டம் தீவிர வேளாண்மை உற்பத்தி வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளது. தவறு. சரியான கூற்றை உற்று நோக்கவும். இதற்கான பதில் நெடில் ஆ சரியான பதில். கூற்று 2ல் குறில் ஆ சரியான பதில். 3. பின்வருவனவற்றுள் சரியாக பொருந்தாதது ஒன்று எது அப்படிங்கும் பொழுது நெடில் பொருளாதார. 1980 தாராளமயமாக்குதல், அதாவது பொருளாதார தாராளமயமாக்கல் என்பது 1980 என்பதுதான் என்னது? பொருந்தாதது ஒன்று. இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறவும். நன்றி.